அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஹானா டிசைனர். இந்த வீடியோவில் காட்டியிருக்க ஸ்லீவ் டிசைன் எப்படி ஈஸியாக மார்க்கிங் பண்ணுறதுன்றதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேப்ரிக்கில் தான் ஸ்லீவ் மார்க்கிங் பண்ண போகிறேன். எப்போவுமே கிளாத்தில் டைரெக்டாக ஸ்லீவ் மார்க்கிங் பண்ணாமல் ஒரு பேப்பரில் பேட்டர்னாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் பண்ணுங்கள். இந்த டிசைன் ஸ்லீவ் ஃபுல்லாகவே ஒர்க் வரும். ஸோ உள்கை வந்து ஒரு 1/2 இன்ச் இறக்கி கட் பண்ணிக்கோங்க போத் ஹேண்டுக்குமே. ஸ்லீவ் மார்க்கிங்கில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் அப் டு லோ கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைடில் ஸ்டிச்சஸ் வர லைன் அப் டு லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் கீழே ஃபோல்டிங்க்கு எவ்வளோ இன்ச்சஸ் விடுறீங்களோ அதையுமே வந்து சைடில் ஒரு குட்டியாக ஆரோ மார்க் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மார்க்கிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லீவோட சென்டர் சைட் ஜாயிண்ட் வர்றது எல்லாத்தையுமே கரெக்டாக லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட பாட்டமில் கட்டிங்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன். ஸோ அந்த லைனை கரெக்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆர்ம் ஹோலில் உள் பக்கமாக ஒரு 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவோட பாட்டமில் 1/2 இன்ச் to 1 இன்ச் வரைக்கும் உள் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணுறப்போ கிளைண்ட்டுக்கு சப்போஸ் ப்ளவுஸ் லூஸாக இருக்குது அப்படின்னா டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துகிட்டு ஸ்லீவோட சென்டரில் ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி கரெக்டாக 1.5 இன்ச்சஸ் வந்து டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சென்டரில் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவோட பாட்டம்லையுமே 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மார்க் பண்ண 2 பாயிண்ட்ஸையுமே ஸ்கேலை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் டிசைனில் பார்டர் ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு ஒர்க் வரும். ஸோ அதை வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி 1.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன்லேருந்து அபவ் மேல் பக்கமாக 3 இன்ச்சஸ் இருக்க மாதிரி டாட்டாக வச்சுக்கிறேன். எனக்கு வந்து இந்த எல்போ ஸ்லீவ்ன்றதுனால 3 பூட்டாஸ் மாதிரி டாட் வந்திருக்கு. நான் டாட் வைக்கிற மெத்தடை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த டிசைனோட ஸ்லீவ் மார்க்கிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கேட்லாக்கை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.